வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் பவர் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு சுவையான சூப்பரான வித்தியாசமான ஒரு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு 50 கிராம் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 25 கிராம் வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் காயப்பொடி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 25 கிராம் சீரகப்பொடி, 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது சாம்பாருக்கு தேவையான காய் வந்து மாங்காய், கேரட்டு, பீன்ஸ், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், நல்ல பழுத்த பழமாக வச்சுருக்கோம். முருங்கைக்காய் வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக உள்ள கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அந்த காய்கறியை பூரா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தால இப்போது ஒரு 3 முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 1.5 கிலோ தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சாம்பாரில் போட்டுருவோம். இப்போ ஒரு மாங்காய் வந்து நல்ல சைஸாக வெட்டி வச்சுருக்கோம். இதையும் சாம்பாருக்குள்ள போட்டுருவோம். சாம்பாருக்கு கொஞ்சம் மல்லித்தழை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு 1.25 கிலோ துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாத்திரத்தை ஒரு அடுப்பில் வச்சுக்கிடுவோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து 1.25 கிலோ பருப்புக்கு ஒரு 6 லிட்டர் தண்ணி வைக்க போகிறோம். இப்போ 6 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். இதில் பருப்பு போட்டுக்கிடுவோம். பருப்பு போட்டாச்சு. இப்போ பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ பருப்பு நல்லா வெந்துட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம காய்கறி போட்டுருவோம். கழுவி வச்ச காய்கறியை பருப்பில் போட்டுருவோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாம்பார். இப்போது ஒரு 2 சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருவோம். போட்டு கிண்டி விட்டுடுவோம். மஞ்சள் பொடி குறையா போதும். 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம். 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போது நம்ம அந்த காய்கறியை சாம்பாரில் போட்டுருவோம். தேவைக்கு தகுந்தாலும் உப்பையும் போட்டுவிடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம். 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம அதை எடுத்துக்கிடுவோம். இப்போது இந்த சாம்பார் பொடியை உள்ளே தட்டிக்கிடுவோம். வத்தப்பொடியும் சேர்ந்தால போட்டுருவோம். காயப்பொடியும் உள்ளே போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆகிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், சாம்பார் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வேகவிட்டு நம்ம இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம். 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் இது 30 பேருக்கு சாம்பார் வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 பேருக்கு வைக்கணும்னா ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 100 கிராம் கத்திரிக்காய், ஒரு 50 கிராம் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்டு ஒரு 50 கிராம், அவரைக்காய் ஒரு 2 பீஸ், மாங்காய் ஒரு சின்ன மாங்காவில் ஒரு பாதி எடுத்து போட்டு, ஒரு 100 கிராம் தக்காளி கட் பண்ணி போடுங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன், வத்தப்பொடி உரைப்பு தகுந்தால போடுங்க. கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகமும் அரைச்சி போட்டாலும் சரி, சீரகப்பொடி போட்டாலும் சரி. அதாவது புளிப்புக்கு வந்து நான் மாங்காயும் தக்காளி பழமும் கூட வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து புளி கரைச்சி ஊற்ற மாட்டேன். உங்களுக்கு புளிப்பு தேவைன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். அதாவது ஒரு 150 கிராம் பருப்புக்கு கரெக்டாக ஒரு 600-700 மில்லி தண்ணி வைங்க. அதாவது நம்ம டீ குடிக்க கிளாஸுக்கு ஒரு 3.5 டம்ளர் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் வைக்கணுன்னா நல்ல தண்ணியில் ஒரு விசிலுக்கு வச்சு குக்கரை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா பருப்பு நல்லா அவிஞ்சிடும். திருப்பி எடுத்து சாம்பார் வைக்கலாம். குக்கர் இல்லைன்னா கொஞ்சம் பருப்பவே லேட் ஆகும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டுருவோம். மாங்கொட்டையோடு போட்டால் நல்ல மணமாக இருக்கும்.
மூடி வச்சுக்குவோம். இன்னொரு 10 நிமிஷம். மொத்தத்தில் சாம்பார் வந்து இப்படி வைக்கணும்னா கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும். 10 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், சாம்பார் இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம சீரகப்பொடியை போட்டுருவோம். சீரகப்பொடி வந்து கடைசியில் இறக்கும்போது போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இப்போது மல்லித்தழை வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பொடிசா, அதையும் போட்டுருவோம். நம்ம சாம்பாரை இறக்கி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுருவோம் ஒரு 2 நிமிஷம். நம்ம சாம்பாரை தாளிச்சிருவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு 250 மில்லி சுத்தமான தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 25 கிராம் கடுகு குத்துருப்பு எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சிருவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு இரும்பு சட்டியை போட்டிருக்கோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் சூடாகட்டு. இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகும் குத்துப்பருப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கடுகு பொரியட்டு. இப்போ கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம இந்த எடுத்த சின்ன வெங்காயத்தை உள்ள போட்டுருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கசப்பாக இருக்கும். பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை போட்டுருவோம். சாம்பாருக்கு வந்து தாளிக்கிறது தான் நல்ல மணமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை வந்து நல்லா மொறுன்னு கரியணும். ஒரு நிமிஷம் பாருங்கள். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கிடுவோம். பாருங்கள், சாம்பார் மணம் எப்படி மணக்கு பாருங்கள். மூடி வச்சுக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.